திருப்பூர் அடுத்த செங்கப்பள்ளியில் சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் தாறுமாறாக காரை ஓட்டி வந்த நபர் மற்றொரு காரை தடுத்து குறுக்கே நிறுத்தியதால் அடுத்தடுத்து 4 கார்கள் மோதி விபத்தில் சிக்கியுள்ளது. கூடுதல் தகவலை செய்தியாளர் அருண்குமார் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் அருண்குமார், இந்த விபத்தினுடைய முழு பின்னணியும் பதிவு செய்யுங்க. திருப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் தாறுமாறாக ஓட்டி குறுக்கே நிறுத்திய காரால் அடுத்தடுத்து 4 கார்கள் மோதி விபத்துக்குள்ளானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையிலிருந்து சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் கோவையில் இருந்து சேலம் நோக்கி சென்று கொண்டிருந்த கேரள பதிவெண் கொண்ட கார் ஒன்று முறையான சிக்னல் காணாமல் திரும்பியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பின்னால் வந்த கார் ஓட்டுநர் அவரை 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு விடாமல் துரத்தி திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நடுவே காரை குறுக்கே நிறுத்தி வழிமறித்துள்ளார். இதனால் அதிவேகமாக வந்த ஸ்விஃப்ட் காரானது நடுவிலேயே நிறுத்தியுள்ளார். இதனால் அடுத்தடுத்து பின்னால் வந்த 2 விலை உயர்ந்த கார்கள், அதாவது BMW, குவிட் என 2 கார்கள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணம் செய்த அனைவருமே நல்வாய்வாக உயிர் சேதமின்றி தப்பினர். எனினும் 3 கார்களுமே பலத்த சேதம் அடைந்தது. இதனால் காரை குறுக்கே நிறுத்திய நபருக்கும் மற்ற 3 கார் உரிமையாளர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதமானது திடீரென கைகலப்பாக மாறியது. இதனால் கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த ஊத்துக்குளி காவல் நிலைய போலீசார் 4 காரையுமே அப்புறப்படுத்தி கார் ஓட்டி வந்த நபர்கள் குறித்தும் சம்பவம் குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதன் காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் பரபரப்பு காணப்பட்டது.